ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NGL ஸ்வீட் ஹார்ட்ஸ். நம்ம வந்துட்டு சென்னையில் போயிட்டு குளத்தூரில் ஃபிஷ் வாங்கியிருந்தோம். ஃபிஷ்ஷை வந்து அங்கேருந்து இங்கே பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அனுப்பியிருப்போம்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த பாக்ஸ் ரெண்டும் ரிசீவ் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து அவங்க அங்கேருந்து பேக் பண்ணி அனுப்புது. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு இங்கே ரீச் ஆயிருக்கு. இவ்வளோ ஃபிஷ் எப்படி இருக்குது என்னங்கிறது எதுவுமே எனக்கு தெரியல கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த வீடியோவில் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ எடுக்கிறேன். குயிக்காக நம்ம எடுத்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து இங்கே அனுப்புறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நான் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு பாக்ஸுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 170 சம்திங் வந்துருந்துச்சு இந்த 2 பாக்ஸும் எடுக்கிறதுக்கு. ஸோ அதை பே பண்ணி தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் இருக்க எல்லா ஃபிஷ்ஷஸையும் இப்போ நம்ம ஒன் பை ஒன்று அன்பாக்ஸ் பண்ணலாம். என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். பேக்கேஜை பொறுத்தளவு நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஒரு பேக்கேஜில் வந்துட்டு ஒரு சைடில் லைட்டாக லீக்கேஜ் இருந்துச்சு. ஓகேவா? இந்த பேக்கேஜை பொறுத்தளவு சைடில் லீக்கேஜ் இருந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்குது போகுது அப்படிங்கிறது தெரியல. இது எந்த ஷாப்பில் நாங்கள் வாங்குவோம், யார் டெலிவரி பண்ணித்தரா, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டெலிவரி பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அந்த கடையோட நம்பரும் சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் நான் எந்தெந்த ஃபிஷ்லாம் சேல்ஸுக்கு வாங்கியிருக்கேன், எந்த ஃபிஷ் நான் வளர்க்குறதுக்கு ப்ரீடிங் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ சேல்ஸுக்கு உள்ள ஃபிஷ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். ஸோ பேக்கிங் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்துட்டு 4-5 கவர் தான் மொத்தமாகவே இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த கவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கொய் கார்ப்பு. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிறது வந்து கம்ப்ளீட்லி கொய் கார்ப்பு. இதில் ஒரு 20 கிட்ட இருக்குது கொய் கார்ப். சரியா? இது வந்துட்டு நான் வளர்க்குறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் சேல்ஸுக்கும் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் நான் வந்துட்டு சேல்ஸுக்கு இருக்குன்னு லாஸ்ட்டாக சொல்லியிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பீஸ் ஜம்போ பிளாட்டி இருக்குது, ரெட் பிளாட்டி. எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரண்ட். இதுவும் நான் சேல்ஸுக்கு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் எவ்வளோ சேல்ஸுக்கு இருக்குங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. இந்த பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு சிக்லெட் வெரைட்டி இருக்குது, கலரான சிக்லெட் வெரைட்டி. இப்போ இது பாக்கெட்டில் பார்த்தா உங்களுக்கு கலர் தெரியலை. இது ஒன்று. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே சிக்கலில் வந்துட்டு 5 கலர் உள்ளது. ஓகேவா? இது வந்துட்டு நான் பேராக தான் வாங்கியிருக்கேன். அவங்க தனித்தனி பேக்கேஜாக போட்டிருக்காங்க. இது என்ன ப்ரைஸ்க்கு நான் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இது குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணதுக்காக தான். இதில் பார்த்தீங்கன்னா பேரட்டு. ஓகேவா? பேரட் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கிட்ட. அந்த பேரட் கேட்டிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்குது, ஒரு ஒயிட்டு ஒரு ப்ளூ இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம ப்ரீடிங்காக தான் எடுத்திருக்கோம். ப்ரீட் பண்ணி நம்ம மேபி அதை வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 2 பேக்கெட் பேரட் இருக்குது. ஸோ ஒரு 1 2 3 4 5 5 கவர் வந்துட்டு ஒரு பாக்ஸில் இருந்துச்சு. அதில் தண்ணி இருந்துச்சு, பட் எந்த டேமேஜும் இல்லை. ஓகேவா? ஓகே. அடுத்து இந்த கவரில் பார்க்கணும். ஸோ இதில் இருக்கிறது தான் ரொம்ப க்ரூஷியலான ஃபிஷ்ஷஸ். இட் மீன்ஸ் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஃபிஷ் இதுக்குள்ளே இருக்குது. இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் அவசரமாக அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் மீனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இதை வந்துட்டு நான் அன்பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே டப்பில் விட்டுட்டு அந்த வீடியோவை இது கூட நான் அட்டாச் பண்ணுறேன். எல்லோரும் அதை பாருங்கள். ஓகேவா? ஃபிஷ் என்ன கலரில் இருக்குது, எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நான் அடுத்து இது கூடவே சேர்த்து அட்டாச் பண்ணுறேன். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 பேக் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குங்கிற பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜம்போ கோல்டு ஃபிஷ்ஷு, ஒரு கை சைஸுக்கு இருக்கக்கூடிய கோல்டு ஃபிஷ் ஜம்போ ஒரு ப்ரீடிங்காக வாங்கியிருக்கோம். மேல் ஃபீமேல் 2 தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது ஒன்று. ஓகேவா? ஸோ இதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா இது. ஓகேவா? இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்போ சைஸ் கோல்டு. உங்களோட ஒரு கை சைஸ் அளவுக்கு இருக்கும், பெருசு. இது பார்க்குறது சின்னதாக தெரியுது. நான் அடுத்த வீடியோவில் வெளியே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது 2 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டெவில். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நான் ஒரு பேராக கேட்டிருந்தேன். டெவில் வந்துட்டு ஒரு பேரை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பேருக்கு ஃபீமேல் கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால ஒரு சிங்கிள் பீஸாக வந்துட்டு மேல் போட்டிருக்காங்க. இது ஃபீமேல் அடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ப்ரீடிங்காக தான் வாங்கியிருக்கோம், பெரிய டெவில். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கொஞ்சம் வெளியே போகிறதுக்காக ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து அந்த சிக்கல் வெரைட்டியிலோட ஒரு பேர். ஓகேவா? ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து காட்டியிருந்தோம் அதோட ஜோடி. ஓகேவா? ஸோ இங்கே 5 கலர், இந்த 5 கலர் இதோட ஜோடி தான் இது. ஓகேவா? ஸோ ஃபிஷ் எல்லாம் வந்துட்டு நீந்த முடியாமல் நீந்திட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபிஷ் இருக்குது. இது இந்த ஜுவல் ஃபிஷ் வெரைட்டி. இது பேர் எனக்கு கரெக்டாக தெரில, நான் பேர் கேட்டு உங்களுக்கு போடுறேன். இதுவும் நம்ம ஒரு பேராக தான் எடுத்துருக்கோம். ஓகேவா? க்ரீன் கலர் ஒரு பேர், கொஞ்சம் பெரிய பேர் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டைகர். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு டைகரும் மிக்கி மவுஸ் பிளாட்டியும் சேர்ந்து இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பீஸ் கிட்டே இருக்கும் ஓவராலாக சேர்த்து.
அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு, ஒராண்டா கோல்டு. ஸோ நான் ஒராண்டா கோல்டில் வந்துட்டு நம்ம பெரிய பேர் கேட்டிருந்தோம், அவங்க சின்ன பேர் போட்டு விட்ருக்காங்க. ஸோ இது மட்டும் அவங்க மாற்றிருக்காங்க. நான் ஒராண்டா கோல்டில் ஆரஞ்சு கலரில் வந்துட்டு ஒரு பேர் கேட்டிருந்தேன், அவங்க வந்துட்டு பிளாக் கலரில் போட்டிருக்காங்க. இது மாற்றி அமைச்சிருக்காங்க. இது உங்களுக்கு பேசணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்லெட்டில் வந்துட்டு அந்த ஆல்ரெடி இருந்த அந்த பேரோட ஒரு ப்ரீடு. ஓகே, ஆல்ரெடி ஒன்று தனியாக இருந்துச்சு. ஓகே, அது எங்கன்னு தெரியல. ஸோ ஓகே, அதோட ஒரு பேர் இதில் இருக்குது. ஓகேவா, டோட்டலி நான் இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் தான் நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் சென்னையிலேருந்து. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு சேல்ஸுக்கும் நிறைய ஃபிஷ்ஷை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கம்மி ரேட்டில் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் டப்பில் எடுத்து விட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இது கூட வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஏற்கனவே செடிக்கு தண்ணி வச்சு தண்ணி எல்லாம் இருக்கு. பாப்ஸ் அதை விட இதுதான் பாப்ஸ் சைஸ் கொடுக்கல. வால் பத்தியா எப்படி இருக்கு? அந்த தண்ணி இதுக்கு ஊற்றக்கூடாது. ஏற்கனவே தண்ணி அது இல்லை, இதுக்கு ஊற்றக்கூடாது. அதுக்கு வேண்டாம், அது வர்றது வரைக்கும் தண்ணி ஊற்றுங்க. அப்படியா? அதில் இருக்கக்கூடிய மெடிசன் வந்து ட்ராவலுக்குள்ள மெடிசன். அது இப்படி இது பண்ணக்கூடாதுதான். எடுத்து தண்ணியில் போட்டு பொறுமையாக தான் விடணும். ஆனால் நம்ம தண்ணி ஒன்றும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது பார்க்க அழகா இருக்கமா? கையில கொஞ்சம் எடுத்து வச்சு படுக்கவே பலூன். இங்க பாருங்க, அது பேரே பலூன். பலூன் தான். பலூன்ல டம்போ யாரு எல்லாத்துக்குமே ரெக்க பெருசா இருக்கும். சரி, அடுத்தடுத்து மீன்களை உருண்டை தப்புகள்ல. ஸோ இதை காட்டிடுங்க. ஸோ இதில் இருக்கிறது ஃபுல்லாமே அந்த ரெட் பிளாட்டி தான், ஷார்ட் பாடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்டில் வந்துட்டு ஜம்போ. ஓகேவா, கிட்ட வந்து காட்டிங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றும் சைஸ் வந்துட்டு நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டியும் அவ்வளோ வயிறு வீங்கி போகிறது மாதிரி இருக்குது எல்லாமே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் தான், ஜம்போ சைஸ். ஓகேவா, எதுவுமே சின்னது இல்லை, மேல் மட்டும் தான் சின்னதாக இருக்கும், ஃபீமேல் எல்லாமே நல்ல சைஸ் இருக்குது. எல்லாமே வந்துட்டு ஒரு பேரண்ட்டுக்கான ரெட் ஷார்ட் பாடி பிளாட்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு பேர் வந்துட்டு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன். 50 ருபீஸ்க்கு நீங்கள் ஒரு பேர் வாங்கிக்கலாம். டெலிவரி வந்து பாசிபிள் தான், எல்லாத்துக்கும் டெலிவரி கொடுத்துடலாம். நீங்கள் 2 பே போட்டு விட்றேன், நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள், அல்லது வாட்ஸ்அப்பில் கூட சொல்லிக்கோங்க. இது எனக்கு எடுத்தது போக எக்ஸ்ட்ராவாக இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா கேட்டுக்கோங்க.